இந்த 2 மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதில் அனுப்பும் 50 பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும். திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். அப்பா, ஒரு நாள் நான் பாட்டியை பாப்பேன்னு நீங்க சொன்னீங்களே, இப்ப நான் பாத்துட்டப்பா. அவங்க கூடயே நான் இருக்க போறேன் தெரியுமா? பாட்டி என் மேல பாசமா இருக்காங்கப்பா. அவங்க ரூம்லயே நானும் இருக்கவான்னு கேட்டேன். பாட்டி சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற குட்டீஸுங்க தான் என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா போக போக அவங்களும் சரியாயிடுவாங்கப்பா. எதுக்கு பவானியோட பொண்ணு இங்க வந்திருக்கா? அத்தை சொன்னதை கேட்டீங்கல்ல, இது அவ வீடா. யார் வீட்டை யார் சொந்தம் கொண்டாடுறது? ஓடி போனவ பிள்ளையும் நம்ம பிள்ளையும் ஒண்ணாங்க. அதான் காயத்ரி அத்தைக்கு போன் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏய், அவங்க கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்க இருப்பீங்க, என்னால எல்லாம் அப்படி இருக்க முடியாது. ஏண்டி, நான் மட்டும் என்ன, அவ இங்கே இருக்கட்டும் நான் சொன்னேன். என்ன பண்றது, அம்மா முடிவு எடுத்துட்டாங்க, அதை மறுத்து பேச முடியுமா? பேசிதாங்க ஆகணும். எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் ஆமா போட்டுட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஏய், இப்ப இப்படி பேசுறியே, அம்மா சொன்னப்பவே அவ கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்க வேண்டியது தானே? நல்லா இருக்குங்க. வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் சரின்னு தலையாட்டுவீங்க. ஆனா வாழ வந்த நான் மட்டும் வேணான்னு சொல்லணும், அதானே? ஏய், எதுக்கடி இப்படி கத்துற? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? ஏதோ அம்மா இப்பதான் மனசு மாறி கம்பெனியை விற்கிற விஷயத்துக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குல்ல? பார், ஒரு பெரிய வேலை முடியணும்னா சின்ன சின்ன சங்கடங்களை சகிச்சுக்கிட்டு தான் போய் ஆகணும். ஆமா ஆமா, உங்க தொங்கச்சி பொண்ணாச்சே, நீங்க சகிச்சுக்குவீங்க.